ஹலோ மக்களே, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் முக்கியமான விஷயங்க, நேற்று பார்த்து பிக் பாஸில் விஜய் நந்தினி வாக் அவுட் ஆகிட்டாங்க. அவங்களுடைய கேரக்டர் என்னன்னே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு நாள் சிரித்தேன் மறுநாள் வெறுத்தேன் த்ரிஷா மாதிரி ஒரு நேரம் நல்லா பேசுகிறாங்க, ஜாலியாக இருக்காங்க. அப்புறம் சடனாக ரொம்ப சென்சிட்டிவாக மாறி எமோஷ்னலாக ஆகிடுறாங்க, கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. சீரியஸ்லி சொல்கிறேன், அவங்க கத்துறதை பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி இருக்குது. அப்போ உள்ளே இருக்க அத்தனை கண்டஸ்டண்ட்க்கும் எப்படி இருக்குன்னு தெரில. ஏன்னா பிக் பாஸ்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி எவ்வளோ இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிவிட்டு இதுக்கு இவங்க தகுதியாக இல்லையான்னு ஹெல்த்து எல்லாம் செக் பண்ணிட்டு தான் உள்ளே அனுப்புகிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ஃபிட்னஸ் ரிலேட்டடாக இருக்கிற ஒரு விமனு இந்த அளவுக்கு எப்படிங்க ஒரு மென்டல் ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இருப்பாங்க? சடனாக எடுத்ததுக்கெலாம் பயங்கரமாக கோபம் வருது, கத்துறாங்க. தான் என்ன பேசுகிறோன்னு அவங்களுக்கே தெரியாத மாதிரி பேசுகிறாங்க. இதை பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. முதல்ல அவங்களுக்கு தேவை மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் தான். ஏன்னா இந்த மாதிரி கத்துறது கண்டிப்பாக அவங்க உடம்புக்கு நல்லது இல்லை. மேபி அவங்க கடந்து வந்த பாதை, தனிமை இதெல்லாம் ரீசனாக சொன்னாலும் கூட பிக் பாஸுடைய ஹவுஸ்குள்ளே ரியாலிட்டியை எதிர்பார்த்து இவங்க எப்படி வந்தாங்க? அவங்க சொன்ன விஷயமே ஃபேக்காக இருக்குன்னு. அஃப்கோர்ஸ் இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் பார்க்காமையே அவங்க வந்திருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துருக்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. நேற்று அவங்க கத்துன கத்து பிக் பாஸ் வீட்டில் எல்லாரும் அமைதியாக இருந்தாங்கங்க. அப்புறம் வீட்டு தலை துஷார் போய் சமாதானப்படுத்தினாரு. அப்புறம் அவரும் அழுதாரு. அவங்கள சமாதானப்படுத்துகிறேன்னு அவர் அழ, அவங்க அழ, ஒரே அந்த இடத்துல அழுகையும் எமோஷ்னலுமாக கலந்து இருந்துச்சுங்க. ஒவ்வொரு முறையும் விஜய் நந்தினி வந்து இருந்த மொத்த நாளில் அதிகமாக இருந்தது அழுததும் கத்துனதும் தாங்க. ஸோ இது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவங்களே சொல்லிட்டாங்க, நான் வீட்டை விட்டு போகிறது தான் நீங்கள் எனக்கு பண்ணுற நல்லதுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? இதில் விஷயம் என்னென்னா, அவங்க பிக் பாஸ் கூப்பிடணும், இல்லைன்னா நான் விஜய் சேதுபதி முன்னாடியே சொல்லிவிட்டு நான் எஸ்கேப் ஆகிடுவேன் அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே யாரும் கன்வின்ஸ் பண்ணவும் விரும்பல, பேசவும் விரும்பல. ஏன்னா அவங்க டக்குன்னு அக்ரெசிவாக மாறிட்டாங்க. இதில் வேறு பார்வதி என்னவோ நடக்காத மாதிரி போய் அவங்கள கன்வின்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் பிக் பாஸ் கூப்பிட்டாரு, உள்ளே போனாங்க. ஆனால் அவங்க நான் வீட்டை விட்டு போகணுன்னு சொல்லும்போது பிக் பாஸ் பொதுவாக இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததில் கன்வின்ஸ் பண்ணுவார். நீங்கள் ஸ்ட்ராங்கு, நீங்கள் இருங்க, ஒரு புது எபிசோட்ஸில் உங்களை வேறு மாதிரி பார்க்கணும் அப்படிலாம் சொல்லுவார். ஆனால் விஜய் நந்தினி கிட்டே கன்வின்ஸே பண்ணலங்க. உங்கள் லெஃப்ட் சைடில் இருக்க டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு போங்கன்னு சொல்லிட்டாரு. அவ்வளோதான். அவங்களும் தேங்க்யூன்னு சொல்லலை, ஒன்றுமே சொல்லலை, வெளியில் கிளம்பிட்டாங்க. அட்லீஸ்ட் அவங்க வெளியில் போயாவது அவங்களோட மென்டல் ட்ராமாலேருந்து வெளியில் ஒரு ஃப்ரீடமான மைண்டை செட் பண்ணி அவங்க நல்லா வாழட்டும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னதான் இருந்தாலும் எத்தனையோ பேர் வாய்ப்பு தேடி அலையும் போது இப்படி கிடைச்ச வாய்ப்பை இவங்க நழுவ விட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது. இனிமையாவது உண்மையாக திறமை உள்ளவங்கள பிக் பாஸ் டீம் உள்ளே கொண்டு வரட்டும்.